ஹாய், எல்லாரோட டேவும் நல்லா போயிருக்கோம். இன்னையோட ஒன்லைன் டிசிப்ளின் என்னென்னா, பி கைண்ட் ஃபார் நோ ரீசன். எதுனா நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா இவங்க இது நமக்கு திருப்பி பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அவங்களுக்கு நம்ம கைண்டாக இருக்கக்கூடாது. எந்த ரீசனுமே இல்லாமல் எல்லார்கிட்டேயுமே நம்ம கைண்டாக பிஹேவ் பண்ணோம். ஓகே, இன்னையோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய காடு இருந்துச்சான். அந்த காட்டுக்குள்ளே ஒரு லைனஸ் 2 கப்ஸ் அது டென்குள்ளே வாழ்ந்துட்டு வந்துச்சான். ஒரு நாள் லைன் நான் வேட்டையாட போகிறேன், எல்லோரும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைன் வெளியில் போச்சான். அப்படி போகும்போது கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு புதருக்குள்ளேருந்து சலசலப்பாக சத்தம் வந்துச்சான். என்ன சத்தம் அப்படின்னு லைன் எட்டி பார்த்துச்சான். அங்கே ஒரு பேபி நரி படுத்திருந்துச்சான். லைனை பார்த்த உடனே பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சான். அச்சோ, நம்மளை ஏதோ கடிக்க போகுது அப்படி சொல்லிட்டு. லைன் அதை பார்த்துட்டு, இதுக்கு சொல்லி நம்ம புரிய வைக்க முடியாதே, நம்ம இதை அட்டாக் பண்ணவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் யாருனா இருக்காங்களான்னு பார்த்துச்சான். எதுவுமே இல்லையாம். சரின்னு அதை அழகாக மெதுவாக கவ்வி அதோட டென்னுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சான். லைனஸ் இனிமே இந்த 2 கப்ஸ் கூட இதையும் நம்ம 3ஆவதாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். லைனும் ஓகே அப்படி சொல்லிருச்சான். 2 கப்ஸும் பேபி உல்ஃபும் ஜாலியாக விளையாண்டுட்டே இருந்துச்சான். இன்னொரு நாள் லயனும் லைனஸும் வேட்டையாட போணுச்சான். போகும்போது 3 குழந்தைங்கக்கிட்டேயும் டென்னை விட்டு வெளியில் வராதிங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, உள்ளுக்குள்ளேயே விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். நம்ம கேட்போமா? சொன்ன பேச்சு கேட்போமா? இல்லை தானே. அதனால் 3 குட்டிங்களும் வெளியில் ஜாலியாக விளையாண்டுச்சான். அப்போ பார்த்து நம்ம குறும்புக்கார எலிஃபண்ட் அந்த பக்கமாக 3 குழந்தைங்க எவ்வளோ கொழுப்பு பாரு, பயமே இல்லாமல் வெளியில் விளையாடுறாங்க, போய் கொஞ்சம் பயமுறுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த 3 பேரையும் பயமுறுத்த போணுச்சான். நம்ம நரிக்குட்டிக்கு பயம் வந்துருச்சான். அச்சுச்சோ, இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு பின்னாடி ஓடி போய் டென்னுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிச்சான். நான் இந்த 2 சிங்கக்குட்டிங்களும் பயப்படவே இல்லையாம். தைரியமாக அட்டாக் பண்ணால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக நின்றுச்சான். இதை பார்த்துக்கிட்டே உள்ளேருந்து நரிக்குட்டிக்கு ஒரே கில்ட்டாகிடுச்சு. நம்ம எவ்வளோ பயந்தாங்குழியாக இருக்கோம், நமக்கே அந்த தைரியம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்குச்சான். அப்புறம் யானை பயமுறுத்த தானே வந்துச்சு, சரி போய் போ அப்படி சொல்லிட்டு யானை போயிடுச்சு. அப்புறம் ராஜாவும் ராணியும் மீன்ஸ் லைக் லைனஸும் வந்துச்சு. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நரி சோகமாக இருந்துச்சான். ஏன் நரிக்குட்டி சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லைனஸும் கேட்டுச்சான். இன்றைக்கி நாங்கள் 3 பேர் விளையாட போனோமா வெளியில். அப்போ ஒரு யானை வந்துச்சா. யானை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாக கிடுகிடு நடுங்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் டென்னுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். ஆனால் 2 கப்ஸும் செம்ம தைரியமாக யானையை எதிர்த்து அங்கேயே நின்றுச்சு. எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. நம்ம ஏன் இவ்வளோ பயந்தாங்குழியாக இருக்கோம், அவங்கள மாதிரி நம்மளால் தைரியமாகவே நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகிடுச்சு. என்ன சொல்கிறது, இதுக்கு ஆறுதல்னே தெரியலையா. அப்புறம் நரிக்குட்டி, உங்களோட பழக்க வழக்கமும் உங்களோட கேரக்டரும் என்னோடதும் வேறு மாதிரி இருக்குது, இங்கே எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, அதனால் என்னோடய கூட்டத்துக்கு கூட என்னை கொண்டு போய் சேர்த்துறீங்களா ப்ளீஸ் அப்படி கேட்டுச்சான். சரி ஓகே, அதான் உனக்கு கம்ஃபர்டபுள்னா அதையே பண்ணலாம், உன்னோட ஃபேமிலியை தேடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனஸ் 2 கப்ஸு அப்புறம் குட்டி நரி போணுச்சுங்க. அப்படி இப்படி காட்டுக்குள்ளே தேடி ஒரு இடத்துக்கு ஃபைனலாக வந்தாங்களாம். வந்துட்டு ஒரு பெரிய உல்ஃப் ஃபேமிலி இருந்துச்சான். அதில் ஒரு 2 உல்ஃப் மட்டும் தனியாக சோகமாக இருந்துச்சான். இதுக்கு மாத்திரம் ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக இருந்து இந்த லைன் பார்த்துட்டே இருந்துச்சான். என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது, என் அம்மா, அதுதான் என் அப்பா அப்படின்னு இந்த குட்டி நரி கத்த ஆரம்பிச்சிருச்சான். இந்த குட்டியை காணுன்ற சோகத்தில் தான் அதோட மம்மி நரியும் டேடி நரியும் சோகமாக இருந்திருக்கு.
ஓ அதான் உன் ஃபேமிலியா, சரி போ அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து அமுச்சு விட்டுருச்சான். அதுங்களோட குழந்தைய பார்த்த சந்தோஷத்தில் அதோட மம்மி டாடிக்கு செம்ம ஹாப்பியாம். அம்மா அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் அதை அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிச்சிங்களாம். நம்ம இங்கேயே இருந்தால் நரி வந்து பயப்படும், நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லயன் சொல்லும்போது சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அதோட நரிக்குட்டியோட அம்மா வந்து அங்கேருந்து கூப்பிட்டுச்சான், ராஜா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் என்னடா நிற்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நின்னும்போது நரியோட அம்மா வந்து ஓடி வந்து சிங்கம் தானே கடிச்சிரும் அப்படின்லாம் பயமே இல்லையா, நம்மளோட குழந்தைய நமக்கு மீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஹாப்பினஸில் லயனை வந்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிச்சான். ரொம்ப தேங்க்ஸ் ராஜா, நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அழுதுகிட்டே தேங்க் பண்ணிச்சான். சரி சரி பரவாயில்ல, நீ பாரு உன் ஃபேமிலியோட ஹாப்பியாயிரு அப்படின்னு லயன் சொல்லிவிட்டு அதோட டென்னுக்கு போயிடுச்சான். இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, யாருன்னா நமக்கு திருப்பி உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடாது. கைண்டாக இருந்தால் அவங்க நம்மளை பார்த்து ஒரு ஒப்பீனியனோ பேட் இம்ப்ரெஷனோ எதுவுமே இருக்காது. அதுதான் பி கைண்ட் ஃபார் நோ ரீசன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.